அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா என்ன? ரைட்ஸ் இஷ்யூ என்னென்ன காரணங்களுக்காக கம்பெனிகள் வெளியிடுகின்றன? ரைட்ஸ் இஷ்யூ வெளியிடக்கூடிய கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுன இன்வெஸ்டரான நமக்கு என்ன பயன்? ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளிகபிள் ஆன நம்ம ரைட் இஷ்யூக்காக எங்கே, எப்படி அப்ளை செய்வது? ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல ஐபிஓவில் இன்வெஸ்ட்மென்ட் செய்யலாமா, அதில் அப்ளை செய்வது எப்படி, எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப்ஓ பற்றி தெரிந்து கொள்ளலாமா, பைபேக் அப்படின்னா என்ன, இது போல தலைப்புல பல வீடியோ போட்டிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது நம்மளுடைய சேனல்ல ஐபிஓ பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க ஐபிஓ பிளேலிஸ்ட்ல போய் இந்த வீடியோவை பாருங்க. ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி அந்த கம்பெனி செய்யக்கூடிய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும், அந்த கம்பெனி வாங்கியிருக்கிற கடனை அடைப்பதற்காகவும் அல்லது குறைப்பதற்காகவும் தேவைப்படும் ஃபண்டை ஐபிஓ மூலமாக பப்ளிக்ட ஃபண்டை கலெக்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அப்படி பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மேலும் அந்த பிஸ்னஸை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும், நியூ பிளான்ட்டை போடுவதற்காகவும், அந்த கம்பெனி பேரில் வாங்கின கடனை அடைப்பதற்காகவும் அல்லது குறைப்பதற்காகவும் தேவைப்படும் ஃபண்டை ரைஸ் பண்ணுவதற்கு பல மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தடு தான் இந்த ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா, ஏற்கனவே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் நியூ ஷேர்ஸை வெளியிடுறது தான் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறது. இந்த ரைட்ஸ் இஷ்யூனால் இன்வெஸ்டருக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அதே ஷேர் மிக குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஷேருடைய ஆவரேஜ் ப்ரைஸஸில் ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கம்பெனிகள் வெளியிடக்கூடிய ரைட்ஸ் இஷ்யூவை 3 மெத்தடில் இதை டீல் பண்ணலாம். ஒன்று, கம்பெனி வெளியிடக்கூடிய ரைட்ஸ் இஷ்யூவை இன்வெஸ்டர் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுனால கரண்ட் ப்ரைஸ் ரேட்டோட டிஸ்கவுண்ட் ரேட்டில் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது அந்த கம்பெனி வெளியிடக்கூடிய ரைட்ஸ் இஷ்யூவை இக்னோர் செய்யலாம். அப்படி இக்னோர் செய்கிறதுனால இன்வெஸ்டரான நமக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம இக்னோர் செய்யாமல் அந்த ரைட்ஸ் இஷ்யூ செய்யக்கூடிய ஷேர்ஸை நம்ம வாங்கினா நம்மளுடைய ஷேர்ஸ் ஆவரேஜ் ஆகும். நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிற ஷேர்ஸும் ரைட்ஸ் இஷ்யூனால் கிடைக்கக்கூடிய ஷேர்ஸும் ரெண்டும் கிடைக்கிறதுனால நம்மளுடைய ஷேர் ப்ரைஸ் ஆவரேஜ் ஆகும். ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாகிறதுனால அதோடைய ஷேர் ப்ரைஸ் தற்காலிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஷேர்ஸை வாங்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஆவரேஜ் கிடைக்கும். மூணாவது மெத்தடு என்ன அப்படின்னா, அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடைக்கக்கூடிய ரைட்ஸ் இஷ்யூ ஷேர்ஸை நம்ம அப்ளை பண்ண விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் இதை நம்ம சேல் பண்ணலாம். இது யார்கிட்ட சேல் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஹோல்டு பண்ணக்கூடிய கம்பெனியுடைய ஷேர்ஸ் இல்லாதவங்க நம்ம மூலியமாக வாங்கக்கூடிய இந்த ரைட்ஸ் இஷ்யூவை அப்ளை பண்ணி அவங்க ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உள்ள ஷேர்ஸை
அவங்களால வாங்க முடியும். அதனால் உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூவில் வந்து அப்ளை பண்ண விருப்பம் இல்லைன்னாக்க உங்களுக்கு கம்பெனி மூலமாக வந்து உள்ள ரைட்ஸ் இஷ்யூவை வந்து நீங்கள் தேர்ட் பர்சனுக்கு ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டில் சேல் பண்ணலாம். அதை வாங்குறது மூலமாக அவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எந்த கம்பெனியில் நம்ம ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுறோமோ அந்த கம்பெனி வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்துச்சுன்னாக்க நமக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் வந்து இந்த ரேஷியோவில் வந்து நாங்கள் வந்து ஷேர்ஸை வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 4 ஷேர் வச்சுருந்தீங்கன்னாக்க ஒரு ஷேர் எலிஜிபிள், 50 ஷேர் வச்சுருந்தீங்கன்னாக்க நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் 10 ஷேரில் எலிஜிபிளாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. அதன் பிரகாரம் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஷேர்ஸுடைய குவான்டிட்டிக்கு தகுந்தாற் போல் நம்ம ரைட்ஸ் இஷ்யூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ரைட்ஸ் இஷ்யூவை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து அந்த கம்பெனி மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் இத்தனை ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு ரேஷியோ பிரகாரம் உங்களுக்கு இத்தனை ஷேர்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அந்த பேங்க்கில் வந்து ஐபிஓ அல்லது ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அஸ்பா ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை ஷேர்ஸ் அவங்க மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்களோ அத்தனை ஷேர்ஸுடைய குவான்டிட்டியை டைப் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த அஸ்பா என்ன பண்ணும், டெம்பரவரியாக அந்த அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஷேர்ஸ் வந்து வெளியிடும் போது உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டு வந்து டெபிட் ஆகும். மிக எளிமையான ப்ராசஸ் தான். எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அந்த பேங்க்கோடைய அஸ்பா ப்ராசஸ் மூலியமாக ரைட்ஸ் இஷ்யூவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவரையும் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, அதனால் நமக்கு என்ன பயன், அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.